இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் 24. மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே தெரியல, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு புரியும். கோட்ஸுவை கொன்னது அந்த இருக்க ஊர் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அண்ட் அது போக மற்ற பேரசைட்டோட அட்ராசிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. பிகாஸ் இலக்காவோட லா ஆஃபீஸில் நடந்த அந்த ஒரு பெரிய வாரால தான். அதனால தான் பேரசைட்டோட ஆட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம சினிச்சி தூங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மீதி சினிச்சிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு வருவா. பட் நம்ம சினிச்சி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம சினிச்சியோட கனவுல நம்ம மீதி ஒரு உருவமாக வந்து நின்று இவ்வளோ நடந்த எல்லா விஷயத்துமே நீ ஒரு பெரிய கனவா நினச்சி மறந்துடு சினிச்சி. ஏன் இப்படி சொல்கிற மீகி? நான் உங்ககிட்ட குட் பை சொல்லதான் வந்திருக்கேன். இங்கே பாரு மீகி, லூசு மாதிரி என்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காத. விளையாடல சினிச்சி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் பொறுமையாக கேஷ். நம்ம மீகி நம்ம கோட்ஸோட உடம்புக்குள்ளே போனதுலேருந்து அவள் லூசி ட்ரீம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கா. லூசி ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாரும் தூங்கும்போது நமக்கு கனவு வர்றது அப்படி நமக்கு கனவு வரும். அந்த கனவுல இருக்க நமக்கு கனவுக்குள்ளே இன்னொரு கனவு வரும். இதுதான் லூசி ட்ரீம். அந்த ஸ்டேட்டுக்கு போனதுனால நம்ம மீகிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவன் அந்த ஸ்டேட் போனாலும் தனிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் அவள் கோட்ஸு உடம்புல இருந்து கலெக்ட் பண்ண எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாம தான் அவன் சினிச்சி விட்டு போகிறான்னு சொல்கிறான். அப்போ நம்ம சினிச்சி, ஏய் நீ எங்கிட்ட போவேன், நீ விட்டுட்டு நான் பேரலல் வேர்ல்டுக்கு ட்ராவல் ஆகி போக போகிற சினிச்சி, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. உன் உலகம் வேற, என் உலகம். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்களோட அம்மாவோட ஞாபகம் வருது. அப்படியே நம்ம அண்ணாவோட ஞாபகம் வருது, தம்பியோட ஞாபகம் வருது. அப்படியே ஒவ்வொருத்தவங்களோட ஞாபகமாக அவனோட கனவுல உருவாக்கிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி இருக்க காட்டு அப்படின்னு கேட்கும்போது மீகி எப்படி இருக்காளோ அப்படியே நம்ம மீகிக்கு அவன் காட்டுறான். சரி ஓகே சினிச்சி, நான் அப்படியே கிளம்புறேன். நீ எப்போ போல நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணலாம். அப்போ நீ உண்மையாலுமே நீ விட்டு தான் போறியா? ஆமாம் சினிச்சி, எவ்வளோ நாள் தான் நீ உன் ரைட் ஹேண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்ப? சுத்த பைத்தியக்காரத்தனமாக இல்லை. இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே முடியாத மீகி. ஆமாம் சினிச்சி, இனிமேல் உன்னால என்கிட்ட பேசவே முடியாது. நாளை பின்ன ஏதோ பேரசைட் என்னை அடிக்க வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதை பற்றில நீ கவலைப்படாத சினிச்சி, உன்னால் சர்வே பண்ண முடியும். சினிச்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட நல்ல நல்ல மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி என்னைய மறந்துடு சினிச்சி. இப்படிக்கு உனது அன்புள்ள மீகி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் அப்படியே மறைஞ்சிட்றா. அவன் அன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு 1.5 வருஷம் பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக அவன் முழிக்கிறான். அவன் எந்திரிச்சதும் நேராக போய் கதவை திறந்து ஃப்ரெஷ்ஷார் வாங்கிட்டு வந்து அவன் கட்டில் மேலே உட்காந்து பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு, டேய் மீகி, சும்மா விளையாட் பண்ணதெல்லாம் போதும், எந்திரா அப்படின்றான். மீகி போயிட்டா கைஸ். அவன் கையிலிருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரும். அப்படியே கட் பண்ணால் எப்பவும் போல் அவனோட வாழ்க்கை நார்மல் ஆயிடுச்சு. அவன் சுற்றி இருந்த எல்லாத்தோட வாழ்க்கையுமே நார்மல் ஆகிருச்சு. அவன் காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனதுனால அவனும் முரானாவும் சண்டே ஈவினிங் அன்னைக்கு வழக்கம் போல் எப்போவுமே உட்காந்து பார்க்கில் படிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மறக்காமல் இவன் உடமாருக்கு கால் பண்ணி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சிருவான். ஆனால் இவன் மீகி பற்றி எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டானா, மற்ற பேரசைட் மாதிரி இல்லாமல் நம்ம மீகி ஒரு டிஃப்ரெண்ட்டான வகையில் டிஸப்பியர் ஆகியிருக்கா. என்னதான் நம்ம சினிச்சி சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் மீகியை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு கில்ட் என்னன்னா, எல்லாமே இவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்துட்டான். மீகியோட பெர்ஸ்பெக்டிவை இந்த உலகத்தை அவன் பார்க்கவும் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைக்கல. இந்த உலகத்தில் இருக்க ஒரு ஹியூமனுமே செல்ஃபிஷான ஹியூமன் தான். இப்படி செல்ஃபிஷான நம்ம இந்த உலகத்தை ஏன் இன்னி அழிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை அழிச்சா நம்மளும் செத்து போயிடுவோம். அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஹியூமன்ஸ் யாருமே இந்த உலகத்தை அழிக்கலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் மற்ற எந்த உயிரினத்து கோடியுமே நம்ம ஃப்ரெண்டாகவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நாய் வச்சுருக்கீங்க, அந்த நாய் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது, அது என்னன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது கைஸ். அதனால தான் 5 அறிவா அது காட்டில் யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. 6 அறிவா நம்ம இந்த உலகத்தை நாசம் பண்ணிட்டு
நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் ஜாதி வெறியனாக இருந்தாலும் மத வெறியன் இன வெறியன் மொழி வெறியன் அப்படின்னு எந்த ஒரு வெறியனாக இருந்தாலுமே இந்த உலகம் நமக்கு என்றைக்குமே தீங்கு நினச்சது கிடையாது. என்றைக்குமே நைட்டு மறையிற சூரியன் அடுத்த நாள் காலையில் உதிக்க தான் செய்யுது, காற்று அடிக்க தான் செய்யுது, மழை வரதான் செய்யுது. இந்த உலகம் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் சமமானது. எப்படின்னா நம்ம சினிச்சி யோசிச்சுக்கிட்டு அப்படியே சினிச்சியும் முரணாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சிக்கு உரகாமி மாதிரியே ஒருத்தன் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம முரணம் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க, இல்லை தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தாங்க அதுதான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் சினிச்சி நம்ம உரகாமியை பார்த்தறான். உரகாமியை பார்த்ததும் பேகை முரணா கையில் கொடுத்துட்டு நான் துரத்திட்டே ஓடுறான். அவன் ஒரு சந்துக்குள்ளே பூந்து திரும்பி ஓடி வந்து நம்ம முரணாவை கத்தியை வச்சு கிட்னாப் பண்ணி ஒரு பில்டிங்க்கு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். மொட்டமாடிக்கு போனதும் இவங்களை பார்த்தோன்னே அங்கே ஒரு 2 கப்புள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ நம்ம உரகாமி கையில் நைஃபை பார்த்ததும் அவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்க போகிறான். அவனையும் கொன்னுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணையே கொண்டாடுறான். ரத்தத்தை பார்த்தோன்னே நம்ம முரணை பயந்து அடிச்சு கீழே விழுந்துடுறா. அப்போ நம்ம முரணாவை பார்த்து உன்னை நான் கொல்ல மாட்டேன் சென்றான், பாய் ஃப்ரெண்ட் வரட்டும் அவன்கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் உன்னை கொன்னுக்கிறேன் அப்படின்றான். அப்படியே இந்த பக்கம் நம்ம சினிச்சு உயிரை கையில் பிடிச்சிட்டு படன்னு ரூஃப் டாப் வந்து பார்த்தா அங்கே 2 பேர் செத்து கிடக்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே முரணாவை தான் கொண்டுட்டானோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க. உரகாமி முரணா கழுத்தில் கத்தி வச்சதும் நம்ம சினிச்சு டே என் செல்லத்தை விட்டுறா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் கொடுத்துட்றேன், ப்ளீஸ் அவளை விட்டுரு அப்படின்றான். நம்ம உரகாமி சினிச்சுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான மிருகம் எது தெரியுமா? மனுஷனுங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே மனுஷனை கொன்று பாப்புலேஷன் வளர விடாமல் சமநிலையாக வச்சுட்டு இருந்தாருங்க. திடீர்னு ஒரு 1000 வருஷம் எவனுமே யாரையுமே கொள்ளலை. தப்புன்னு பாப்புலேஷன் பெருகி போகுது. இந்த உலகத்தில் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இந்த உலகத்திலே கொடூரமான மிருகம் யாரு தெரியுமா? மனுஷங்கடா. மனுஷங்க தான் பொண்ணு குவிக்கிறதையே ப்ராக்டிஸ் பண்ணி ஊறி போனவங்க. அந்த விஷயத்தான் நானும் பண்ணுறேன். ஆனால் என்னைய போய் மான்ஸ்டர்ன்றானுங்க. இந்த உலகத்தை சமநிலைப்படுத்த விரும்புகிறேன். என்ன கேட்டேன்னா நானும் மான்ஸ்டரும் கோடு கிழிச்சா 2 பேரும் ஒரே கோட்டில் தான் இருப்போம். ஆனால் என்னை விட ரொம்ப கொடூரமானவங்கடா நீங்கள் எல்லாரும் அப்படின்றா. உண்மையை ஒத்துக்கடா, நீ மனுஷன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு நீ அப்படி மட்டும் உண்மையை ஒத்துக்கலை, இவ்வளோ நான் இங்கேயே போட்டு தரேன். அவனுக்கு பேச விடாமல் டக்குன்னு நம்ம முரானோ சிரிச்சி நீ சினிச்சி நீ போய் போலீஸ்கிட்ட சொல்லு இந்த மாதிரி இவன் நீ வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறேன் பாரு. சினிச்சி நார்மலானவன் கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர் தான். ஆனால் அவன் மான்ஸ்டராக இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியுமே வச்சு என் உயிரை காப்பாற்றி நீ பேசும்போது சமாழகாக இருக்கச்சலாம், இன்னைக்கு உன்னைய கைமா போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அவன் அந்த பக்கம் சொல்கிறான். அப்போ நம்ம முரானோ சினிச்சியை பார்த்து சிரிச்சி நீ மாறினதும் என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நினச்சேன், நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாமே போய் நீ நிரூபிச்சிட்ட சினிச்சி ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் எங்கேருந்து சினிச்சிக்கு தைரியம் வந்ததுலாம் தெரில. டே ஆமாண்டா அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உரானாவை எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுன்னு சொல்லி ஸ்பீடாக ஓடி போய் நம்ம உரகாமி மூஞ்சியில் ஒரு குத்துறா. உரகாமி அவன் கையில் இருந்த நைஃபை எடுத்து நம்ம சினிச்சி கையிலே ஏற்றிட்டு நம்ம முரானாவை அங்கேருந்து கீழே சினிச்சி ஓடி பிடிக்கலான்னு போகும்போது பிடிக்க முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம சினிச்சி முட்டி போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நான் பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணால் அவனோட கனவுல மனசப்பருனே இப்படி தான்டா. அவனுங்களுக்கு உலகத்தில் நல்ல நேரங்கள் நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் எதுவுமே சரியாக செய்ய மாட்டானுங்க. ஆனால் சில டைம் அதே நேரத்தில் சில பேர்த்தோட உயிரை காப்பாற்றுவானுங்க. நம்ம சினிச்சுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீ சொல்கிற? டேய் எவ்வளோ நேரம் தான்டா கை வலிக்குதுரா அப்படின்றா. அப்போ தான் அவன் முழிச்சு பார்க்குறான். நம்ம முரானாவை கையை அவன் பிடிச்சிருக்கான். அப்புறம் தூக்கி அவளை மேலே போட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு நிம்மதியே உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அவகிட்ட முரானோ அன்னைக்கு
நாயை தூக்கிட்டு போய் நான் குப்பை தொட்டியில் போட்டேன்ல, அது சும்மா தான் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாயை கொண்டு போய் புதைச்சிட்டேன். எனக்கு தெரியும் சினிச்சி அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே லவ் டாக்ஸ் போய் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கீழே இருந்து ஆளுங்கெல்லாம் மேலே வந்து ஐயோ 3 பேர் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு நம்ம சினிச்சியும் முரானாவும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் அதை சொல்லி சிரிஞ்ச காதலோட அப்படியே இந்த மொத்த பார்ட்டோட சீரீஸையும் நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உலகம் எல்லாத்துக்கும் சமமாக யாரு மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. நம்ம தலை சொல்கிற மாதிரி தான் வாழை அண்ட் அது கூட அன்பே சிவம் படத்தில் வர மாதிரி இவங்க பழப்பை கெடுக்க மாட்டேன் பொழைச்சி போங்க அப்படின்ற கமலோட ஆட்டிடியூடு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இனிமேல் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் அனிமையோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.